ஸோ அந்த காந்தாரான்னு படம் வந்தது, அதுக்கான முந்தைய பாகம் தான் இந்த படம் சொல்லிட்டு தான் அந்த சாப்டர் 1 வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், அதுக்கப்புறம் ஜெயராம் மற்றும் புதுமுகங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை என்ன சொல்லுதுன்னா, காந்தாரங்கிற அந்த காட்டு மலைப்பகுதி, கிட்டத்தட்ட இது 1920 காலகட்டத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த கதை. இது வந்து ஒரு அந்த பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரண்மனையில் இருக்க ஒரு ராஜாவுக்கும் அவங்க சார்ந்த போர் வீரர்களுக்கும் அப்புறம் அந்த மலைவாச பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை தான் வந்து இந்த படம் சொல்லுது. ஸோ கடவுளுக்கான ஒரு சண்டை, அங்கே இருக்கிற கடவுளுடைய சக்தியை நம்ம கவர்ந்துடணும், நம்ம இங்கே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெயராம் தான் அந்த ராஜா, அவங்களுடைய பசங்க, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து இறந்துடுறாரு ஒரு போரில், வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போர் பண்ணி இந்த மக்களுக்கு இடையில் போர் பண்ணி அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் வில்லத்தனமாக மாறுறாங்க. ருக்மிணி வசந்தும் பிறப்புக்குள்ளே கதாநாயகி வந்து அவங்க